டிராயிங் பீடியன் சேனல். இந்த வீடியோவில் ஐசோமெட்ரிக் வியூவில் ஒன்று பார்க்க போகிறோம். ட்ரா த ஐசோமெட்ரிக் வியூ ஃப்ரம் த கிவன் ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ். இந்த ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ்லேருந்து ஐசோமெட்ரிக் வியூ வரையணும். இதில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன், பிளான், லெஃப்ட் சைடு வியூ அப்படின்னு 3 வியூஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 60 ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் தான் லென்த்து பார்த்தீங்கன்னா லென்த் 60 கொடுத்துருக்காங்க. பிரெத்து 40, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 20, ஒரு 12, 32 ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிம்பிளான படம் தான். பேசிக்காக இப்போ ஐசோமெட்ரிக்கு போகிறவங்க இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா லென்த்து, பிரெத், ஹைட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாங்கள் வீடியோக்கள் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைனை போட்டு 2 சைடை வந்து 30 டிகிரி வச்சுக்கணும். லைனை போட்டு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி, இந்த சைடு இதுலேருந்து 30 டிகிரி, இதுலேருந்து 30 டிகிரி புள்ளி வச்சுங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது ஃப்ரண்ட் வியூ, இந்த பக்கம் இருந்தால இப்போ ஆப்போசிட் இந்த சைடு தான் வந்து இங்கே ஐசோமெட்ரிக் வியூவில் வந்து ஃப்ரண்ட் வியூ வரும். பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 60 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸை போட்டுக்கணும். பாக்ஸ் எப்படின்னா இங்கேருந்து லென்த்து வந்து 60 mm வச்சு ஒரு லைன் 30 டிகிரி வச்சுங்க. 30 டிகிரி, 2 பக்கமும் 30 டிகிரி. ஐசோமெட்ரிக் வியூ பார்த்தீங்கன்னா 2 சைடும் 30 டிகிரி வச்சு மொத்தம் 120 டிகிரிக்குள்ளே தான் அந்த படம் ஐசோமெட்ரிக் வியூ வரும். அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 60 mmக்கு ஒரு லைன் போட்டுட்டோம். லென்த்து பிரெத்து வந்து 40, இந்த சைடு வந்து பிரெத்து வந்து 40 mmக்கு ஒரு புள்ளி வச்சு 40 mm லைன் மெலிசாக போட்டுங்க. 60, 40 மெலிசாக போட்டுங்க. படத்தோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 20, ஒரு 12, 32 mm. அப்போ இதிலேருந்து ஒரு 32 mm ஹைட்டு, இதில் ஒரு 32, சென்டர்லேருந்து இதில் ஒரு 32 mm போட்டுங்க. லைனை போட்டு இப்போ பேரலல் டைரெக்ஷனில் தான் வரணும். செட் ஸ்கொயர் வச்சு இதே பேரலல் இந்த 32 mmக்கு நேராக இதுலேருந்து ஒரு லைன், அதுமாரி இதுலேருந்து வர இதை 60 mm, இதுலேருந்து அதே 60, அதே பேரலில் இதில் ஒரு லைனு, இந்த லைனுக்கு பேரலாக இதுலேருந்து ஒரு லைன். பாக்ஸு ஐசோமெட்ரிக் பாக்ஸு செட். இப்போ நான் செட் ஸ்கொயர் வச்சு போடுறேன். இந்த நோட்டில் போடுறதால நீங்கள் மினி டிராஃப்டர் வச்சு போடும்போது உங்களுக்கு செட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்க்கும், ஃப்ரண்ட் வியூ பார்க்குறோம். ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 20, இதில் வந்து 20 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் டாப் வியூவில் பார்க்கணும். டாப் வியூவில் பார்த்தா இந்த சென்டரில் கேப் வருது. அப்போ இந்த 20 வந்து இங்கே கேப் தான் தெரியும். அப்போ வந்து இதுலேருந்து ஒரு 20 mm எடுத்துக்குவோம். இதுலேருந்து ஒரு 12 mm ஃபஸ்ட்டு, இதுலேருந்து ஒரு 12 mm ஒரு புள்ளி வச்சுக்கலாம். 12 ஒரு புள்ளி வச்சுக்கலாம். அதுமாதிரி இதில் ஒரு 12 mm ஒரு புள்ளி மாதிரி வச்சுங்க. இதுலேருந்து மெலிசாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஒரு மெலிசாக ஒரு லைனை போட்டுக்கலாம், ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வியூவில், சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த 12 வந்து டார்க்காகவே தெரியும். அப்போ இதுலேருந்து ஒரு 12 mm எடுத்து புள்ளி வச்சுக்கிறோம். வச்சு இந்த 12 பார்த்தீங்கன்னா இது இந்த டார்க்காகவே தெரியும். இதை விட டார்க் பண்ணிக்கலாம். சைடில் போகிறத டார்க்காக போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து 20 mm, இதில் ஒரு 20 எடுக்கணும். அதேமாதிரி இதுலேருந்து ஒரு 20 mm, 2 சைடும் 20 mm எடுத்து அதுக்கப்புறம் இங்கே டாப் வியூவில் பார்க்கும்போது இந்த அளவு பார்த்தீங்கன்னா 12 mm, இதுலேருந்து 12 mm வந்து இந்த சைடு வரும். ஃபஸ்ட்டு வந்து 20 mm
2 சைடும் 20 mm எடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடில் இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக டார்க்காக வரும் 40. அப்போ இதை வந்து டார்க் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் இதை டார்க் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டாப் வியூவில் பார்க்கும்போது என்ன வருதுன்னா இதுலேருந்து இது ஒரு 12 mm, இது ஒரு 12 mm. இந்த அளவு இதை ஜாயின் பண்ணோம். கீழே பார்த்திங்கன்னா இந்த அளவு பார்த்திங்கன்னா 20 mm. அப்போ நம்ம இதிலேருந்து எடுத்த இந்த 12 mmலேருந்து ஒரு 20 mm எடுத்துக்கிறோம். 20 mm டார்க் பண்ணிக்கிறோம். 20 mm டார்க் பண்ணிக்கிறோம். அதுமாதிரி கீழே ஒரு 20 mm டார்க் பண்ணிட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த பார்ட்டை ஜாயின் பண்ணியாச்சு. அதேமாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா அதே 20 mm டார்க் பண்ணிக்கிறோம். இதுமாரி இதில் இங்கே டார்க் பண்ணிக்கிறோம். இந்த பாக்ஸு டார்க்காக வரும். இந்த பார்ட்டு இந்த 2 பார்ட் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதிலேருந்து இந்த 12 mm எடுக்கணும். அதில் இந்த டாப் வியூவில் பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூவில் நமக்கு பாக்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் டாப் வியூவில் பார்த்தா தான் இந்த கேப் தெரியுது. இப்போ அந்த கேப் தெரியறதால நம்ம இங்கே டாப்பில் இப்படின்னு பார்க்கும்போது இந்த 12 mm வந்து இதிலேருந்து வரணும். அப்போ இந்த லைனுக்கு பேரலாக எடுத்துக்குவோம். இந்த லைனுக்கு பேரலாக இந்த கேப் 20 mmல சென்டர் வர 20 mmல பேரலாக இப்படி நவுத்துட்டு லைன் நவுத்துணுங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 mm 12 mm போட்டு அதை டார்க் பண்ணிங்க. அதேமாதிரி இதுலேருந்து ஒரு 12 mm இந்த லைனை டார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த லைனை டார்க் பண்ணிக்கணும். இது டார்க்காக தெரியும், இது டார்க்காக தெரியும். இதை டார்க் பண்ணிக்கணும். இந்த 12 mm இதுலேருந்து எடுக்கிற இந்த 12 mm இதை டார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலாக இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் இது 12 mm தான் வரும். இந்த லைனுக்கு பேரலாக இதுலேருந்து ஒரு லைன் இதுலேருந்து ஜாயிண்ட் ஆகும். டார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலாக இந்த பாயிண்ட்லேருந்து இதில் ஜாயின் பண்ணுறோம். இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த பார்ட்டு போட்டாச்சு. இந்த பார்ட்டு டார்க்காக வரும். இந்த பார்ட் டார்க் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு இதிலேருந்து என்ன அளவு வரும்னு பார்த்தீங்கன்னா மொத்த அளவு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு 40 மேலே ஒரு 16 போச்சுன்னா இது 24 வரும். அப்போ இதிலேருந்து 24 mm இதே பேரலல் இதை எடுத்துங்க. இதுலேருந்து 24 mmக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். 24 mm லைனு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44 mm கொடுத்துருக்காங்க. 44 mm. அப்போ இந்த லைனுக்கு பேரலாக இதிலேருந்து 44 mm எடுக்கும். இதுலேருந்து ஒரு லைன் போட்டுங்க. இந்த லைனுக்கு பேரலாக வரும். இது 44 mmக்கு ஒரு லைன் போட்டாச்சு. இது 44 mm. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் போட்டு இதிலேருந்து இந்த ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 mm. அப்போ என்ன பண்ணுறோம் இந்த லைனுக்கு பேரலாக இதிலேருந்து 20 mm இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 20 mm வரும். இதை டார்க் பண்ணுறோம். இது 20 mm. இதுக்கப்புறம் இந்த லைன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த அளவு வந்து ஒரு 20 mm வருது. இப்போ இந்த லைனுக்கு பேரலாக இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 mm
அதுவும் ஒரு லைன் போட்டாச்சு. இந்த அளவு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு டாப்பில் பார்க்கும்போது இந்த அளவு தெரியும். இது வந்து 16 mm. அப்போ இதுலேருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு 16 mm தெரியும். இந்த அளவு 16 mm. இதை வந்து டார்க் பண்ணிக்கணும். டார்க்காக தெரியும். அடுத்தது இந்த அளவு வந்து 20 mm சொல்லியிருக்காங்களா, அப்போ இதுலேருந்து ஒரு 20 mm எடுத்துக்கலாம். இந்த லைனுக்கு பேரில் இதை ஜாயின் பண்ணிக்கணும். இந்த அளவு வந்து 16 mm. இது வந்து 20. இந்த அளவு 20, இது 16 போட்டாச்சு. இப்போ இது கீழேருந்து எடுக்கிற இந்த அளவு பார்த்திங்கன்னா, இந்த அளவு 44 mm. அப்போ இதுலேருந்து வந்து ஒரு 44 mm எடுத்துட்டோம். இது வந்து 44 mmக்கு ஒரு லைன் போட்டாச்சு. இதுலேருந்து என்ன பண்ணுறோம், எவ்வளோ எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இந்த அளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு ஒரு 16 mm வரும். இப்போ இங்கே இருக்கிற அதே 16 mm தான் இதில் வரப்போகுது. இங்கே வர இந்த 16 mm தான் இங்கேயும் வரப்போகுது. அப்போ இதுலேருந்து இந்த லைனுக்கு பேரலாக இதுலேருந்து ஒரு 16 mmக்கு கோடு போட்டுடும். 16 mm கோடு போட்டுடும். இப்போ அதில் தான் இந்த லைனை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த லைனை ஜாயிண்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். அதே பேரலல் டைரெக்ஷனில் இதிலேருந்து இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கிறோம். இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலாக இது ஜாயிண்ட் ஆகும். இந்த லைனுக்கு பேரலாக இது ஜாயிண்ட் ஆகிடும். இது மாதிரி இது ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டைரெக்ஷனில் பார்க்கும்போது, இந்த ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது இந்த பார்ட் அப்படியே தெரியுது. அடுத்து இந்த பார்ட் தெரியுது. இந்த பார்ட் வந்து உள்ளே வர்றது ஒரு பாக்ஸ் மாரி தெரியும். ஏன்னா இந்த மேல்கோடு கீழ்கோடு ரெண்டும் தெரியுதாலும் ஒரு பாக்ஸ் மாரி தான் தெரியும் ஃப்ரண்ட் வியூவில். அடுத்தது இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா 20 mm. அதுலேருந்து இந்த ஹைட்டு 20 தெரியும். அடுத்தது இது ஒரு 20. அதுக்கப்புறம் இந்த அளவு பார்த்திங்கன்னா 44. இதுலேருந்து வர்றது இந்த அளவு 44 mm இது. அதுக்கப்புறம் இதுலேருந்து 20 எடுத்து அப்படியே இதில் ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே தெரிகிற அதே 16 mm, இதில் தெரிகிற அந்த 16 mm இதில் தெரியும். இந்த லைனுக்கு பேரலாக இதிலேருந்து 16 எடுத்து இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலாக இது ஜாயிண்ட் ஆகும். ஃப்ரண்ட் வியூவில் டாப் வியூவில் பார்க்கும்போது இந்த பாக்ஸு ஃபுல்லாக இது அப்படியே தெரிய போகுது. இந்த பாக்ஸு ஃபுல்லாக தெரிய போகுது. மேலே பார்த்திங்கன்னா இந்த 16 mm, இந்த 16 mm ஒரு நேர்கோடாக தெரியும். 16 mm வந்து இந்த இதோடு சேர்த்து ஒரு நேர்கோடாகவே தெரியும் 44 mmக்கு. இது டாப் வியூ. சைடு வியூவில் பார்க்கும்போது இந்த டைரெக்ஷனில் பார்க்கும்போது இந்த பார்ட் அப்படியே தெரியும். அதுக்கப்புறம் இந்த 16 mmக்கு இந்த ஹைட்டு 32, டோட்டல் ஹைட்டு 32க்கு தெரிய போகுது. இவ்வளோதான் படம். படத்தை டார்க் பண்ணிக்கலாம். டார்க் பண்ணிவிட்டு அளவு குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி படத்தை டார்க் பண்ணிக்கின்னு இதை அளவு குறிச்சிக்கணும். இந்த சைடு 60, இது 40, இந்த ஹைட்டு வந்து இது ஒரு 12, இது ஒரு 20. இப்போ டோட்டல் ஹைட்டு 32. இந்த அளவு 24, இது 16, இந்த சைடு 20. இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த வியூஸ்லேருந்து இப்போ ஐசோமெட்ரிக் வியூ எப்படி வரையறுத்துன்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.